இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் ஆம்ரஷ் டிஷ்யூ தோத்தி ஷர்ட்ஸ். ஈரோட்டில் குளிர்காலம் தொடங்கியும் போர்வை விற்பனை சூடுபிடிக்காததால் உற்பத்தியாளர்கள் வேதனை அடைந்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் கைத்தறி மற்றும் விசைத்தறி மூலமாக உற்பத்தி செய்யப்படும் போர்வை ரகங்கள் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டத்திற்கும் வெளி மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. போர்வை ரகங்களை உற்பத்தி செய்யும் விலை, வேலை ஆட்களின் கூலி உயர்வு, நவீன ரக இயந்திரங்கள் வருகையினால் உற்பத்தி தேவை குறைந்து கொண்டே உள்ளது. தற்போது குளிர்காலம் தொடங்கிய போதும் போர்வை விற்பனை கடும் வீழ்ச்சியை சந்தித்துள்ளதாக உற்பத்தியாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதனால் பொங்கல் பண்டிகை காலத்தில் இலவச வேட்டி சேலை வழங்குவது போல் போர்வை ரகங்களை பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கி போர்வை தொழிலை அரசு பாதுகாக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். உற்பத்தி செய்யப்பட்ட விரிப்புகளை, படுக்கை விரிப்புகளை விற்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கின்றோம். வருஷம் 365 நாளும் விற்பனை என்பது ரொம்ப சுமாராகிவிட்டது. எனவே தமிழக அரசு எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றி நாங்கள் கொடுக்கின்ற பெட்ஷீட்டுகளை ஒவ்வொரு குடும்பங்களும் பொங்கல் அன்று ஒவ்வொரு பெட்ஷீட்டை தமிழ்நாடு அரசு எப்படி இலவச வேஷ்டி சேலை கொடுப்பது போல ஒவ்வொரு படுக்கை விரிப்புகளையும் அவர்களுக்கு வழங்கினால் எங்களுடைய வாழ்வாதாரமும் சிறந்துவிடும். பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை அளித்த வழக்கு விசாரணைக்கு ஆஜராகாத ஓய்வு பெற்ற ஐஜி முருகனை கைது செய்ய பிடிவாரண்ட் பிறப்பித்து சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஈரோட்டில் அதிரடிப்படையில் பணிபுரிந்த ஐஜி முருகன் சென்னை ஆலந்தூரில் உள்ள லஞ்ச ஒழிப்புத்துறை தலைமை அலுவலகத்தில் 2018ஆம் ஆண்டில் இணை இயக்குநராக பணிபுரிந்த போது பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பான வழக்கு சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது வாதங்களை கேட்டறிந்த நீதிபதி ஓய்வு பெற்ற ஐஜி முருகனை கைது செய்ய பிடிவாரண்ட் பிறப்பித்தார். இதனைத் தொடர்ந்து வழக்கின் விசாரணையை அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 2ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து நீதிபதி உத்தரவிட்டார். இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் ஆம்ரஷ் டிஷ்யூ தோத்தி ஷர்ட்ஸ்.